அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் ஆர்.எஸ். கிருஷ்ணன் பேசுகின்றேன். வாழ்க வளமுடன். நாம் ஆரோக்கியமாக வாழ சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றியும் சாப்பிடக்கூடாத உணவுகள் பற்றியும் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் புற்றுநோயை தடுக்கும் உணவுகள் பற்றி பார்த்தோம். சுண்டைக்காய் வற்றல், மணத்தக்காளி வற்றல், மோர் மிளகாய் ஆகியவற்றை கருக வறுத்து சாப்பிடுதல், தீய்ந்து போன ரொட்டி, உப்புமாவின் அடிப்பகுதியில் உள்ள கருப்பு அடை ஆகியவை புற்றுநோய் வர காரணங்களில் ஒன்று. எனவே கருகலான எதையும் சாப்பிடக்கூடாது என்று நேற்று பார்த்தோம். மஞ்சள் பூசி குளிக்கும் பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோயை உருவாக்கும் ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் HPV அளிக்கப்படுவதும் புற்றுநோய் ஏற்பட்டவர்களுக்கு ஓரளவு அது கட்டுப்படுத்தப்படுவதும் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே குளிக்கும்போது பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிப்பதை வழக்கமாக்கி கொண்டால் கருப்பைவாய் புற்றுநோய் வராமல் தடுத்து கொள்ளலாம். அடுத்ததாக ஆன்டி ஆக்சிடென்ட் உடலில் நடைபெறும் வேதிவினைகளில் ஆன்டி ஆக்சிடேஷன் என்பது ஒன்று. இந்த ஆக்சிடேஷன் முடிவில் கிடைப்பது ப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ற தனிப்பொருள் உண்டாகிறது. இந்த ப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் நாம் மூப்படைய காரணமாகிறது. வயதாக உடல் தளர்ச்சியாகி நாம் செயலிழக்க காரணம் இதுதான். அது மட்டுமல்ல, இதய நோய், புற்றுநோய், கேட்ராக்ட் எனப்படும் கண் புரை, உடலில் எதிர்ப்பு சக்தி குறைவது போன்ற காரணங்களுக்கு இதுதான் முக்கிய காரணம் என்பது ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த ப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்ப்பது தான் தலைப்பில் கூறப்பட்டுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ள உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் ப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாவது கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால் மேலே கூறிய நோய்கள் வராமல் தடுத்து கொள்ள முடியும். நாம் சாப்பிடும் பழங்களிலிருந்தும் காய்கறிகளிலிருந்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், வைட்டமின் C மற்றும் E கரோடினாய்டுகள் கிடைக்கின்றன. இவற்றை தொடர்ந்து சாப்பிடுவதன் மூலம் இதய நோய், புற்றுநோய் ஆகியவைகளிலிருந்து காத்துக்கொள்ளலாம். வைட்டமின் C கொய்யாப்பழத்தில் மிக அதிகமாக உள்ளது. இதை சாப்பிட்டு வந்தால் ப்ரீ ரேடிக்கல்ஸ் தாக்குதல்களிலிருந்து உடலின் திசுக்கள் காக்கப்படும். ஆன்டி ஆக்சிடென்ட் டீயிலும் கிடைக்கிறது. இது புளோவேனாய்டு எனப்படுகிறது. இது சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். தினமும் 2 கப் டீ சாப்பிட்டால் இதய நோய் வருவதற்கும் ஸ்ட்ரோக் வரும் வாய்ப்பும் குறைவாக உள்ளது என ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்காக தொடர்ந்து நிறைய டீயும் குடிக்கக்கூடாது. டீ அசிடிட்டியை ஏற்படுத்தும். எனவே அளவோடு அருந்த வேண்டும். கிரீன் டீ குடிப்பது மிக மிக நல்லது. காஃபி நமக்கு மிக கெடுதல். அதே நேரத்தில் கிரீன் டீ குடிப்பது மிக மிக நல்லது. நம்முடைய உடலை சுற்றி பாய்கிற இரத்த குழாய்களின் மேல் ஒரு தனி படலமாக எண்டோதீலியம் உள்ளது. இது நன்றாக இருந்தால் மாரடைப்பு வருவது குறையும். டீயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த எண்டோதீலியம் நன்றாக இயங்க துணை புரிகின்றது. நாம் நாளைய பகுதியில் பெருங்குடலை சுத்தம் செய்யும் உணவுகள் பற்றி பார்ப்போம். எனது கிருஷ்ணன் லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து எனது அனைத்து வீடியோக்களையும் முழுமையாக பார்த்து உங்களது பயனுள்ள வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.